தூய்மை பணி செய்து வந்த இளம் பெண்ணை வீட்டிற்குள் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த அர்ச்சகரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர் பகுதியில் புகழ்பெற்ற நாகநாத சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோயிலில் இளம்பெண் ஒருவர் தூய்மை பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த தியாகராஜன் என்பவர் தூய்மை பணி செய்யும் பணியாளர்களுக்கு தனது வீட்டிற்கு சென்று உணவு எடுத்து வர சொல்லி இளம்பெண்ணை அனுப்பியுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் அர்ச்சகர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அர்ச்சகரும் இளம்பெண்ணுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அந்த பெண் வீட்டிற்குள் நுழைந்ததும் திடீரென கதவை மூடிய அர்ச்சகர் இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இளம்பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து துன்புறுத்தியது, பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையில் அர்ச்சகர் தலைமறைவான அர்ச்சகரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று புதுச்சேரியில் சுற்றி வளைத்த போலீசார் அவரை கைது செய்தனர். அங்கிருந்து அர்ச்சகரை ஆம்பூருக்கு அழைத்து வந்த போலீசார் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோயிலில் தூய்மை பணி செய்ய சென்ற இளம் பெண்ணை அங்குள்ள அர்ச்சகர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.